இருங்க இருங்க, இந்த வீடியோவை தெரியாதுங்க. நான் உங்களுக்காக விசேஷமாக ப்ரேயர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவை உண்டு இல்லையா? உங்களுக்கும் ஒரு தேவை இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு கடன் தொல்லை, ஒருத்தருக்கு வியாதி, ஒருத்தருக்கு வறுமை, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிரச்சனை, குடும்பத்தில் சூழ்நிலை, எத்தனையோ பிரச்சனை இருக்குங்க. நம்ம ஒட்டு மொத்தத்துக்காக இந்த வீடியோ பார்க்குற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்தை கேளுங்க. ஜெபத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பர் தொடர்பு கொண்டு மீண்டும் என்ன தேவைக்காக ஜெபிக்கணுமோ அதுக்காக என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த நேரமும் எந்த காலமும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஜெபம் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? என்னோட கூட இணைந்து கொள்ளுங்கள். கண்களை மூடுங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் ஒரு தகப்பனே, ஆவியானவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலியமாய், இன்ஸ்டாகிராம் மூலியமாய், ஃபேஸ்புக் மூலியமாய் இந்த வீடியோ பார்க்குற குடும்பங்களில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம். தேவனே, நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே, என் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது சொன்னீர் ஐயா. இப்போது இந்த குடும்பங்களில் என்னென்ன குறை இருக்கிறது நீ அறிந்திருக்கிறீர். ஆவியானவரே, இது எல்லாம் கர்த்தர் நீ சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, முதலாவது கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிறார்கள், வியாதியோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த வியாதியோடு இருக்கிறார்களோ இப்போது வார்த்தையை அனுப்பி சுகம் தரும் வல்லவரே. இப்போது வார்த்தையை அனுப்புகிறேன். எந்த யூடியூப்பில் பார்க்குற ஜனங்கள் குடும்பங்கள் மத்தியில் வியாதியாக இருந்தால் இப்போது சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ எந்த வியாதியாக இருக்கட்டும் ஆண்டவரே, இப்போது விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உமால் ஆகாதது ஒன்றுமில்லையே ஆண்டவரே. நீ சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் ஐயா. உங்களுடைய வார்த்தை சொல்லி நாங்கள் கட்டளையிடுகிறோம். வியாதி சுகமடையட்டும் ஆண்டவரே. பலவீனம் வந்துட்டு போகட்டும் ஆண்டவரே. பலனாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, தகப்பனே, கடன் தொல்லையில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, கடன் அடைக்க முடியாதபடி இருக்கிறார்கள். சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்த பையில் போடுகிற அளவு இருக்கிறது. ஏசப்பா, அவர்களெல்லாம் கர்த்தாவே பலன் கொடுங்கப்பா. சம்பாதிக்க பலன் கொடுங்கப்பா. ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரே, ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலையை கட்டளையிடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தா போகையிலும் வருகையிலும் கரம் வந்து பாதுகாக்கட்டும். காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள் எல்லாரையும் போகையிலும் வருகையில கர்த்தா பாதுகாப்போடு கொண்டு போங்க. பாதுகாப்போடு கொடுத்து திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ போராட்டத்தோடு இருக்கிறார்கள். குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். ஏசப்பா, இவர்களெல்லாம் கர்த்தர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நான் செய்வது தவறு என்று உணர்ந்து அப்பா தன் குடும்பத்தை நடத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தினையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுத்த ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாத கர்த்தாவே, எத்தனையோ போராட்டங்கள் பார்த்தா, வேலை இல்லாத போராட்டம், திருமணமாகாத தடையாயிருக்கிற காரியத்தில் கர்த்தர் திருமணமாக உதவி செய்யும் ஆண்டவரே. திருமணமாகி பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தையின் பாக்கியம் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொன்னீங்க. அந்த சுதந்திரத்தை அருள் செய்யுங்க தகப்பனே. திருமணத்தை உண்டு பண்ண நான் திருமணத்தை தடுப்பேனோ, பிள்ளையை உண்டு பண்ண நான் குழந்தை பாக்கியத்தை தடுப்பேனோ என்று சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொரு மற்ற குடும்பத்தையும் இந்த வீடியோ பார்க்க முடியாத இருக்கிற குடும்பங்கள் ஒருவரையும் கர்த்தாவை விட்டு விடாதீங்கப்பா. உங்களுடைய கருத்தில் அவங்களை மூடி மறைத்து கொண்டு என்னென்ன தேவையை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.